நிஃப்டி 50 கேப் அப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணது, கேப் அப்லேயே நம்மளுக்கு நிஃப்டி ஓப்பன் ஆச்சு. பட் நம்ம எதிர்பார்த்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 24,800 நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அப் ட்ரெண்டுக்கான ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி கிடச்சிச்சு. பட் எஸ்எல் அடிச்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு என்ட்ரி, ஸோ அது நம்மளுக்கு பிரேக் ஈவன். அண்ட் அனதர் என்ட்ரி நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆகாமல் அப்படி கன்சாலிடேட் மார்க்கெட்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. 3 என்ட்ரிஸ் நம்மளுக்கு கிடச்சி. பட் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜோனுங்கிற நம்ம ஒரு 3 என்ட்ரிஸ் வந்து ட்ரை பண்ணோம். அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான என்ட்ரி கிடைக்கல. பட் எனக்கு இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருக்கு. நாளைக்கு டே எனக்கு ஒரு பெட்டரான டேவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி 0 to ஹீரோவுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு இன்றைக்கே டைம் வேல்யூ டிகேலாம் ஓரளவு டிகே ஆயிருக்கு. ஆல்ரெடி ப்ரீமியம் வேல்யூலாம் டிகே ஆயிருக்கு. நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப என்ன நினைக்கிறேன், நம்மளுக்கு என்ன நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, மோஸ்ட்லி 0 to ஹீரோ இருக்குது. ப்ரீமியம் எல்லாமே டபுளாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அனலைஸ் பண்ணணும். நம்மளோட டார்கெட் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. அதுக்கான கன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப குரூஷியலான லெவலுங்கிறப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தது தான். இப்போ இந்த 24,500 வந்து ஒரு குரூஷியல் லெவலில் இன்றைக்கி வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு. இதை பிரேக் ஆச்சுன்னா 24,800 வந்து ரீச் பண்ணணும் நிஃப்டி. ஆனால் நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி நாளைக்கு வந்து எனக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. கேப் டவுனில் எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா அகெயின் நிஃப்டி வந்து 23,850 அந்த லெவல் வரணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு 24,200 நிஃப்டி எனக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா 23,850 வரைக்கும் நிஃப்டி நம்மளுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா அகெயின் இங்கேருந்து எனக்கு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் எனக்கு இப்போதைக்கு நிஃப்டி கொடுத்துருக்கூடிய கன்ஃபர்மேஷன். இப்போ என்னடா 300 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நிஃப்டி வந்து 24,300 இருக்குது. ஸோ இங்கிட்ட ஒரு 300, அங்கிட்ட ஒரு 150, 450 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் அது நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ மேபி நம்மளுக்கு 200 வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து இதுக்குள்ளேயே நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இன்றைக்கி டேக்கான ஹை 24,455. ஸோ அது வரையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் 500 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 500லேருந்து நெக்ஸ்ட்டு நிஃப்டி செல் ஆகுது அப்படின்னா நான் அங்கேருந்து எதிர்பார்க்கறது அகெயின் 850. இந்த 850 நான் ஏன் இவ்வளோ குருஷி லெவலாக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒன்ஸ் அங்கே வந்தால் தான் ஓரளவுக்கு ட்ரெண்டோட கிளியர்னஸே எனக்கு வந்து கிடைக்குது. ஒன்று 850 வரணும், இல்லைனா எனக்கு கேப் டவுன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபால் வந்து 650 வந்து ரீச் பண்ணணும். எனக்கு 650 மட்டும் வந்துருச்சுன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் அப் ட்ரெண்டுக்கு பறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நான் எதிர்பார்க்குற ஷார்ட் டர்ம் லெவல்ஸ் வந்து இதுதான். இப்போ இன்ட்ராடேயில் என்னோட ட்ரேடிங்கை நான் எப்படி வந்து நாளைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் லைவில் எல்லாமே என்ட்ரிஸும் ப்ரொவைட் பண்ணோம். ஒரு 2 என்ட்ரிஸ் ப்ரொவைட் பண்ணோம். 1 என்ட்ரி மட்டும் யூடியூப் லைவ் வந்து கட் ஆகிடுச்சு நெட்வொர்க் இஷ்யூனால. ஸோ அதனால் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி நெட்வொர்க் இன்றைக்கி வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அந்த இஷ்யூ இருக்காது. நம்ம யூடியூப் லைவ் வந்து ஃபுல்லாக வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து யூடியூப் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி அங்கே வந்து பேசியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான என்ட்ரிஸ் கிடைக்கும். நம்மளோட என்ட்ரிஸ் ஃபோக்கஸ் எல்லாமே 100 பாயிண்ட்ஸ் எபோ, 200 பாயிண்ட்ஸ் எபோ, 50 பாயிண்ட்ஸ் எபோ தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆனால் நாளைக்கு வந்து நீங்கள் ஓரளவுக்கு யூடியூப் லைவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் செட்டப்க்கான என்ட்ரி கிடைக்கலாம். மேபி நீங்கள் ஒரு லாஸில் இருந்தாலும் ஒரு கிளியர் ஐடியாவோட ஒரு ட்ரேடிங்கான ஃபுல் ஸ்ட்ராட்டஜி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இன்ட்ராடேயில் என்ன கன்ஃபர்மேஷன் நிஃப்டி கொடுத்துருக்கு அப்படின்னா நான் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆன எதிர்பார்க்குறேன். எனக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஜஸ்ட் இந்த லெவலில் எனக்கு ஒரு ரீட்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 200 தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த 200 நான் இன்றைக்கே வந்து எதிர்பார்த்தேன். எனக்கு இதை வந்து நல்ல ஒரு குரூஷியல் லெவலில் ஆக்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நான் மார்னிங் இந்த லெவல்ட்டே வந்துட்டு லைவில் வந்து மென்ஷன் பண்ணி எனக்கு இது ரொம்ப குரூஷியலான லெவல். இங்கேருந்து தான் எனக்கு அப் ட்ரெண்டுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனே கிடையாது அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த லெவலில் நல்லா குரூஷியலாக தான் எனக்கு ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. செகண்ட் டைமும் மார்க்கெட் போயிட்டு அகெயின் வந்து டேர்னிங் திரும்பிச்சு. எனக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதனால தான் இந்த ஒரு பை கொடுத்தேன். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட்டே ஹிட் ஆகலை. நான் இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு ஸ்ட்ராங்காக அப்போனா அப் ட்ரெண்ட் போகணும்னு எதிர்பார்த்தேன். ஸோ எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதுக்குள்ளேயே நம்மளுக்கு டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால தான் நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு இதே குரூஷியல் லெவல் தான். ஒருவேளை எனக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த குரூஷியல் லெவலுக்குள்ளே எனக்கு நிஃப்டி வந்து ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த லெவல்ஸ்க்குள்ளே எனக்கு ஒரு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு 200 வந்து எனக்கு ரீச் பண்ணணும். 200 பிரேக் பண்ணுதுன்னா நம்ம எங்கேயுமே யோசிக்கவே தேவையில்லை. 850 வரைக்கும் நம்மளோட பொசிஷனை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கோல்டு தான். இடையில மேபி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒரு ட்ராப் நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம நம்மளோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வரைக்கும் 850 வரைக்கும் நம்ம தாராளமாக உட்காந்துருக்கலாம். ஓகேங்களா? இப்போ அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்கானா எனக்கு இந்த லெவல்ஸ்குள்ளே இந்த ரேஞ்ச்குள்ளே எங்கே ஓப்பன் ஆகும் அப்போ தான் அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன். இந்த ரேஞ்ச்குள்ளே எங்கே ஓப்பன் ஆகும் நான் அப்போ என்ன டவுன் ட்ரெண்ட் சொன்னீங்களா, அப்புறம் எப்படி இந்த லெவலுக்குள்ள உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்குது. என்னன்னா எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு நிஃப்டி எனக்கு இந்த லெவல்ஸ் எனக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகணும். ஸோ ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப நான் தாராளமாக என்னோட ட்ரேட்ஸை நான் இங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு என்னோட அப் ட்ரெண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,500 ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,640 வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?
ஸோ இது 2 பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்று இங்கே பிரேக் பண்ணால் அப் ட்ரெண்ட் போகணும். எனக்கு அங்கே பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா கிடச்சிருக்கக்கூடிய ஒரு கிளியர்னஸ் வந்து கிடச்சிருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்து இந்த லெவலையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. மேபி எனக்கு இந்த லெவலே அட்லீஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணி இங்கேருந்து அப் ட்ரெண்ட் டர்னிங் கிடச்சினா மட்டும் தான் எனக்கு அப் ட்ரெண்டுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா இந்த லெவல் வந்தால் மட்டும் தான் எனக்கு அப் ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இங்கேருந்து அது அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா நான் ஒரு சின்ன டார்கெட் தான் எதிர்பார்க்குறேன். மேபி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 800 வரைக்கும் என்னோட டார்கெட்டை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணவே கிடையாது. ஸோ இதான் வந்து வெனஸ்டே வந்து நான் வந்து நிஃப்டி 50 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே வேறு. தேர்ஸ்டே வந்து நம்மளுக்கு ஹாலிடேனால நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. மோஸ்ட்லி நம்மளோட ட்ரேடும் கொஞ்சம் இருக்கும். பட் நம்ம எல்லாமே சேஃபஸ்ட் இந்த மணியில் தான் நம்ம மூவ் ஆகும். நம்மளுக்கு அவுட் ஆஃப் த மணி அட் த மணி நம்மளுக்கு தேவையில்லை. நான் 0 to ஹீரோ சொன்னது எனக்கு மார்னிங் ஒரு 10:20 கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் 0 to ஹீரோக்கு. ஸோ மேபி நீங்கள் லைவ் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு நான் கூட ஷேர் பண்ணுறேன். அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னா ஓகே. ஸோ கிடைக்கலனா எனக்கு 0 to கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ நாளைக்கு நம்ம பெட்டராக வந்து யூடியூப் லைவில் வந்து மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காம ஐடிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. I am not a sub-registered advisor. This video is for education purpose only. Okay, thanks for watching. Thank you.